அரசியல் வேணும். அப்போ இதில் போனால் நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும். இருக்கிற பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து மோடியை பாராட்டி பேசுறது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பாவம் அம்மா எப்படி இருந்தாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டாரு அப்படி. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போனாச்சும் எதனான்னா ஒரு வாழ்த்து. அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூடவே இருக்கிறது. எதனா ஒரு நிகழ்ச்சின்னா முதல்வரை போய் அங்கே பாராட்டுறது. இப்போ எல்லாரையும் பாராட்டுறேன், என்ன விட்ருங்கப்பா, நான் உங்கள் ஆட்டத்துக்கே வரல. அப்போ அவர் புத்திசாலியே இல்லையா? ஒரு மனிதருக்கு தன்னோட அளவுகோல் தெரியும். அளவுகோல் அவருக்கு தெரியும். அவருக்கு எது நல்லா வரும் எது வராது அப்படின்றது தெரிஞ்சதுனால இஸ் எ ஜீனியஸ். அதனால் அந்த தியானம் கீனம் பண்ணணும் போது அவங்களுக்கு ஒரு சில விஷயம் பொறி தட்டும். இது நமக்கு வருமா, இல்லை இது நம்மளை நட்டாத்தில் விட்டுருமான்னு சொல்லும் போது ஏங்க ரஜினிக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா காசு இப்போ நாளைக்கு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கோடி கணக்கில் எடுத்துகிட்டு கொட்டுறதுக்கு தயாராக. படத்துக்கே 200 கோடி 300 கோடி கொட்டுறாங்கன்னும் போது ரஜினி வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா இன்வெஸ்டர்லேருந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பான். பணத்தை வாங்கி வியாபாரம் பண்ணுறதில்ல அரசியல். பதில் சொல்லணும். நாளைக்கு தோற்று போயிட்டா மூஞ்சி தூக்கிட்டு எங்கே வச்சுக்கிறது? இன்னொன்று உழைக்கணும். அவர் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிட்டு போனால் போதுன்ற அந்த ஒரு முடிவு வந்துட்டார். அவர் எடுத்தது கரெக்டான முடிவு.